அனைவருக்கும் வணக்கம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து எப்படியோ 2 மார்க் கன்ஃபார்முங்க. ஸோ தெளிவாக பாருங்கள். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். let f of t be a function of t defined for all t greater than 0. f of t வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் t ஆகுது. இல்லை டீக்கு என்னென்னா greater than equal to 0 வந்தால் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா லாப்லாஸ். அப்போ L of f of t. அப்போ லாப்லாஸ் f of t இதை வந்து எப்படி டினோட் பண்ண போகிறோம்னா இன்டகிரல் 0 to infinity e power minus st f of t dt. இன்டகிரல் 0 to infinity e power minus st f of t dt. இந்த டெஃபினிஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. f of t வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் t டிஃபைன் ஃபார் ஆல் t greater than equal to 0 வந்தால் Laplace transform of f of t is denoted by Laplace transform of f of t. So L of f of t equal to 0 to infinity e power minus st f of t dt. இதில் provided that the integral exists, s is a parameter which may be real or complex. sங்கிறது வந்து S is a parameter which may be real or complex இருக்கலாம். Clearly, L of f of t is a function of s and it is briefly written as f of s. அதாவது L of f of t f of s நம்ம நோட் பண்ணிக்கலாம். L of f of t ன்னு போடலாம், இல்லைன்னா f of s ன்னு போடலாம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. L of f of t equal to f of s. அவ்வளோதான். அந்த டெஃபினேஷன் மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்து வச்சுக்கலாம், 1 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். லீனியர் ப்ராப்பர்ட்டி, அதாவது எல் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஜி ஆஃப் டினா இது நம்ம லோயர் கிளாஸில் படிக்கிற மெத்தட் தாங்க. 2 தான் இருக்கிற தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஏ இன்ட்டு எல் லாப்லாஸ் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு எல் ஆஃப் ஜி ஆஃப் டி இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அவ்வளோதாங்க. a into L of f of t plus or minus b into L of g of t. அவ்வளோதான். இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது L of f of t equal to 1 by a f of s by a. L of f of d equal to 1 by a f of s by a. a வந்து greater than 0. அதோட ப்ரூஃப் தான் இது. நம்மளுக்கு ப்ரூஃப் எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னா தென் எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு 1 by a. அதாவது வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து எஃப் ஆஃப் எஸ்ன்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா, டெஃபினேஷன் படிக்கும்போது. இதில் இங்கே ஏ வந்ததுன்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து ஏ வந்ததுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 1 by a போடணும், எஸ்ஸுக்கும் பை ஏ போடணும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. சும்மா அது எப்படின்னு அந்த ஒரு ட்ரிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏ வந்ததுன்னா 1 by a போகிறோம், இங்கேயும் பை ஏ போகிறோம். அவ்வளோதான். இந்த ப்ரூஃப் தான் இது. ப்ரூஃப் தேவையில்லை, ப்ராப்பர்ட்டி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏ வந்து greater than 0, ஏன்னா ஏ வந்து greater than 0 வந்தால் தான் கிடைக்கும், நமக்கு வேல்யூஸ் போட முடியும். அடுத்தது பாருங்கள், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டினா எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இங்கே மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் போடுவோம், இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே மைனஸ் போடுவீங்க. அவ்வளோதான். அதாவது எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டினா எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ போடுவோம். அதே இது இங்கே ஏ இ பவர் ஏடி மட்டும் வந்ததுன்னா எஸ் மைனஸ் ஏ போடுவோம். அவ்வளோதான். இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன பண்ணோம், L of f of t equal to f of s நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். L of f of t equal to f of s தான் நம்ம டெஃபினிஷனில் டினோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அப்போது L of f of tயில் முன்னாடி e power minus at வந்தால் நம்ம என்ன படித்தோம், L of f of tங்கிறது f of s. அப்போது இங்கே e power minus at வந்ததுன்னா ப்ளஸ் ஏ போட்டுக்கிங்க. இங்கே என்ன இருக்குதோ இதோட டி பக்கத்தில் என்ன இருக்குதோ அது மைனஸாக இருக்கும், ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இது அதோட ப்ரூஃப். இது ப்ரூஃப் வேணாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். அப்போது டெரிவேட்டிவ்ஸு அப்போது டிஃப்ரென்சியேஷன் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0.
L of f dash of t equal to s times L of f of t minus f of 0. இதோட proof தான் இங்கே இருக்கு. L of f dash of t னா s times L of f of t minus f of 0. அடுத்தது பாருங்க, Laplace transform of derivative of order n. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ L of fn of t equal to இப்படி போடுவோம், s power n L of f of t minus s power n minus 1 f of 0 minus s power n minus 2 f dash of 0 s power n minus 3 f double dash of 0. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா f power n minus 1 of 0. இது Laplace transform of derivative of order n. எப்படி போடுவோம், s power n L of f of t. இது ஒன்றை மட்டும் நோட் பண்ணிடுங்க. இப்படி தானே போடுவோம். ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் போடுவோம், வெறும் எஃப் ஆஃப் டி இருந்ததுன்னா. இங்கே பவர்னுங்கனால இங்கே எஸ் பவர் என் போகிறோம், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அடுத்தது இதுலேருந்தே அப்படியே கொண்டு வாங்க, எல்லாத்தையும் படிக்க வேணாம். இங்கே ஒன்று குறைங்க, இங்கே 0 போகிறீங்க, இங்கே 2 குறைங்க, டேஷ் வரும், எஃப் டபுள் டேஷ் ஆகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், எஸ் பவர் என்னு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இங்கே ஒன்று குறைங்க, எஃப் ஆஃப் 0 போகிறீங்க, 2 குறைங்க, டேஷ் வருது, 3 குறைங்க, டபுள் டேஷ் வருது. இது 2 ஈக்குவலாக வராது, பார்த்துக்கோங்க. 2 வருது, இங்கே ஒரு டேஷ் தான் வரும். 3 வரும், இங்கே டபுள் டேஷ் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இங்கே 3னா இங்கே 3 போடுவோம், அந்த மாதிரி பார்க்காதீங்க. இப்போது இந்த லெபின்ஸ் தியரம்லாம் நம்ம குறைக்க ஒரே மாதிரி ஈவனாக வரங்களே, அப்படி வராது. இது எஸ் பவர் என் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ் பவர் என் மைனஸ் 1 எஃப் ஆஃப் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே 2 போட்டால் இங்கே டேஷ் தான் வரும், 3 போட்டால் டபுள் டேஷ் வருது. அப்பமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், எல் ஆஃப் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் டின்னு வச்சுக்கோங்க. இங்கே டபுள் டாஸ் ஆஃப் டி அப்போ எப்படி வரும் பாருங்கள், டபுள் டாஸ் ஆஃப் டி. அப்போது எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஸ்ஸு 2 minus 1 அப்போ 0வா, சாரி 2 minus 1 ஸோ 1 எஃப் டா ஆஃப் 0 மைனஸ் எஃப் டாஸ் ஆஃப் 0. கரெக்டுங்களா? அடுத்தது அதே மாதிரி 3 வந்ததுன்னா 3 எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஸ்கொயரு எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஸ்ஸு எஃப் டாஸ் ஆஃப் 0. இது போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். பாருங்கள், ஒரு டேஷ் வருதுன்னா எஸ்ஸு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் 0 போகிறோம். இங்கே டபுள் டேஷ் வரும்போது இங்கே ஸ்கொயர் ஆயிரும், அப்போ இங்கே எஸ்ஸு வரும். அடுத்தது என்ன வரும், மைனஸ் எஃப் டாஸ் ஆஃப் 0. போக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு சம்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்குங்க. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டினா எஃப் ஆஃப் எஸ், எல் ஆஃப் 1 1/s, எல் ஆஃப் டி 1/s ஸ்கொயர், எல் ஆஃப் டி பவர் என்னன்னா ஒரு n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n + 1. கரெக்டுங்களா? இப்போ ஏற்கனவே படித்தோம். இது இ பவர் ஏடி வந்ததுன்னா 1/, இங்கே ப்ளஸ் வந்ததுக்குலாம் அப்போ s மைனஸ் ஏ, இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் போடுங்க. இப்போ சைன் ஏடினா a/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், காஸ் ஏடினா s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதே இது சைன் ஹெச்ஏடினா a/s ஸ்கொயர், இங்கே மைனஸ் வந்துடும். இதே காஸ் ஹெச்ஏடினா அதே மாதிரி இங்கே மைனஸ் வந்துடும். பாருங்கள், இது 4யுமே படிச்சிடலாம். இந்த 6ஐ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் தெளிவாக படிச்சுங்க. இது வரைக்கும் தனியாக படிங்க, இது 2ஐயும் தனியாக படிங்க, பேலன்ஸோடு ஒன்றா படிங்க. இது தெரியும், எல் ஆஃப் 1னா 1/s, எல் ஆஃப் டினா 1/s ஸ்கொயர். இப்போ டி பவர் என்ன, n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n + 1. இப்போ டி பவர் 1னா இங்கே என்ன வரும், 1 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 1 + 1. இப்போ 1/s பவர் 2 அதான். ஸோ இதை ஜென்ரலாக படிச்சிங்கனாலே நம்மளுக்கு போதும். எல் ஆஃப் டி பவர் n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n + 1. இதை தெளிவாக படிச்சிங்கனாவே இதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 2ஐயும் ஒன்றா படிச்சுக்குங்க. எல் ஆஃப் இ பவர் ஏடினா 1/s மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ்ஸு வந்ததுன்னா இங்கே மைனஸ். இப்போ இதே மைனஸ் வந்துச்சுங்களா, அப்போ என்ன போடுங்க, ப்ளஸ்ஸு. சைன் ஏடினா சைன் வந்தால் நியூமரேட்டரில் ஏல வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு வந்ததுன்னா நியூமரேட்டரில் எஸ் காசு இப்போ எஸ் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைன்னா ஏல வரும்,
அப்போ a by s square plus a square. cos அப்போ எஸ்ஸில் வரும். அப்போ s by s square plus a square. இதே ஹெச் வந்துருச்சுன்னா இங்கே டினாமினேட்டரில் சைன் சேஞ்ச் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. சைனுக்கோ காசுக்கோ ஹெச் வந்துருச்சுன்னா டினாமினேட்டரில் மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வருது. இதில் ஏதாவது விட்டு போன ஃபார்முலா ஏதாவது 1 2 இருந்ததுன்னா நம்ம வந்து அது சம்ஸ் போடுமா பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இன்டெக்ரலில் உள்ளது நான் வந்து மொத்தமாக படித்தா குழப்பங்கிறக்கா அந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டெக்ரல் மட்டும் நம்ம இன்னும் போடலை. அது இன்டெக்ரல் வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, மீதி எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 3t² + 2t + 1. ஸோ லாப்லாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல் இதை போட்டுக்கிறோம். இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா? t²னா அப்போ என்ன வரும்? n factorial by s power n plus 1. அப்போது 2 factorial by s cube. இங்கே அதே மாதிரி என்ன வரும்? 1 factorial by s square. இப்போ l(1)ங்கும் போது என்ன வரும்? 1 by s. கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே 0 தான் போடுவோம். 0 factorial 1. அப்போ 1 by s. இப்போ இதோட ஆன்சர் 6 by s cube plus 2 by s square plus 1 by s. இனி அடுத்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் வந்து 2 கொஸ்டினுக்கு 2 இல்லைனா 3 அப்படி தான் வரணும் ஒழிய அது கம்மியாக வர வாய்ப்பே இல்லை. ஸோ இதை வந்து முதல்ல வந்து இந்த ஃபார்முலாஸை படிச்சுடுங்க. பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் போட முடியும். ஃபார்முலாஸை தெளிவாக படிங்க. ப்ராப்பர்ட்டிஸை நல்லா பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸை ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே போடலாம். நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்ஸு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.